ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம ஸ்வீட் பூந்தி பார்க்க போகிறோம். கடை ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே டேஸ்ட்டோட இருக்குங்க. நல்லா பொல பொலன்னு இருக்குங்க. நல்லா முத்து போல் ஒவ்வொன்றும் முத்து போல் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம பூந்திக்கு தேவையான கடல மாவு ஒரு 1.5 கப்புங்க, பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை, லெமன் எல்லோ கேசரி பவுடருங்க சிறிதளவு. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. இது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணுங்க. எடுத்து விட்டோம்னா ஒரே மாதிரி விழுகணுங்க. இங்கே பாருங்கள், விட்டு விட்டால் விழுகுது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அது மாதிரி மிக்ஸில் வச்சு பார்த்தாக்க தெரியாதுங்க. இது மாதிரி கையில் எடுத்து இது பண்ணுங்க. இல்லைன்னா நல்லா தெரியணுன்னாக்க இது மாதிரி ஒவ்வொரு ட்ராப்பாக விழுகுதான்னு பாருங்கள். இது கரெக்டான அளவு. இல்லைன்னா இப்படி வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா ட்ராப்பாக விழுகும். இது கரெக்டான பதங்க. இப்போ நம்ம வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம பாவு ரெடி பண்ணிடலாங்க. 1.5 கப்பு சர்க்கரை. நம்ம எந்த கப்பில் கடல மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் 1.5 கப்பு சர்க்கரை, 3/4 கப்பு தண்ணிங்க. இது சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. கொதி வருது. இந்த கொதி அடங்கின வாட்டி நம்ம பதத்தை பார்க்கலாம். கொதி ஓரளவுக்கு அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பதத்தை பார்க்கலாங்க. பாருங்கள், இது மாதிரி வந்து இப்படி உடையணும். இது கரெக்டான பதம். இப்போ நம்ம இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நான் பூந்தி செய்ய எப்பயும் இரும்பு கரண்டி தாங்க யூஸ் பண்ணுவேன். நீங்கள் சில்வர் கரண்டியும் யூஸ் பண்ணலாம். இது நல்லா கரெக்டாக ஒரே மாதிரி விழுகும். அதனால் நான் எப்பயுமே இரும்பு கரண்டி யூஸ் பண்ணுவேங்க. இது மாதிரி ஊற்றி இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்படியே முத்து முட்டை ஒரே மாதிரியே விழுந்திருக்கு. இது ரொம்ப வேக விடக்கூடாதுங்க, முறுமுறுன்னு ஆகிடும். கொதி கொஞ்சம் அடங்கின உடனே நீ பாருங்க, நுர மாதிரி கொதிக்குது இல்லைங்களா, இது கொஞ்சம் அடங்கினோடனே நம்ம எடுத்துடணும். அப்படியே உங்களுக்கு அதுவும் தெரியலனா இதை எடுத்து இப்படி நசுக்கி பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம்.
இப்போ நம்ம 2வது முறை போடக்குள்ள கரண்டியை நல்லா கழுவிட்டு முன்பக்கமும் பின்பக்கமும் தண்ணியை தொடச்சி எடுத்து வந்து தாங்க போடணும். அப்போ தான் முத்து முத்தாக விழுகும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா வால் வாலாக விழுகுங்க. ஒரே மாதிரி பூந்தி கடைசி வரைக்கும் வேணும்னா இது மாதிரி கரண்டி கழுவி கழுவி தாங்க போடணும். இதில் இருக்க மாவு வேஸ்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. அப்படியே இந்த பாத்திரத்தில் நம்ம வலிச்சு விட்டுட்டு கழுவிட்டு வரணும். இப்போ நம்ம கழுவிட்டோம்னாக்க மாவு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாதுங்க. பூந்தி போட்டதும் உடனே இப்படி திருப்பிடுங்க. இங்கே பாருங்க, நம்ம போட்ட பூந்தி ஒரே மாதிரியே விழுந்திருக்கு. பாருங்க, நம்ம கரைச்ச மாவில் எல்லாமே பூந்தியும் எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒன்றை பார்த்த ஒன்று மாதிரி நல்லா முத்து முத்தாக இருக்கும். எப்பயுமே கரண்டியை கழுவி யூஸ் பண்ணுங்க. இது மாதிரி முத்து போல் நம்ம பூந்தி எடுக்கலாம். நாம் இப்போ சக்கரை பாகில் நம்ம போட்டு வச்ச பூந்தியை எடுத்து மிக்ஸ் பண்ணலாங்க. ஒன்றரை கப் மாவுக்கு 1.5 கப்பு சர்க்கரை போட்டோம். கரெக்டான இருக்கு பாருங்க. எல்லாம் பூந்தியும் நல்லா இதாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம அமுக்கி வச்சிருக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்க, நம்ம பூந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு பளபளன்னு வந்திருக்குன்னு நான் பாருங்க பாத்திரத்தில் மாற்றி காமிக்கிறேன்.